ஹலோ எவ்ரிவன். ஏப்ரல் 28, 2026 இன்னிக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட்க்கு உங்களை வரவேற்கிறோம். நான் நிலா, ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்க கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சிபி. நானும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்க கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட் தான். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது தான். ஆமா, இந்த பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். மற்ற டாப் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸை விட இது ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல டோட்டல் கொஸ்டின்ஸ்ல அரௌண்ட் 80% கொஸ்டின்ஸை ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. மற்ற டாப் சோர்சஸ் கவர் பண்ணாத பல கொஸ்டின்ஸை நம்ம ஸ்கோர் கிளவர் அசால்ட்டா கவர் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக நடந்த SBI PO 2025 எக்ஸாமில் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸோட மோஸ்ட் ப்ரிஃபர்ட் சோர்ஸாக இருக்கிற அஃபேர்ஸ் கிளவுடை விட ஸ்கோர் கிளவர் 4 கொஸ்டின்ஸ் அதிகமாகவே கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி கான்டென்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டா, அதாவது மற்ற சோர்சஸை விட 5 டைம்ஸ் கம்மியான கான்டென்ட்டா கொடுக்குறாங்க. ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல அஃபேர்ஸ் கிளவுடை விட பெட்டரா இருக்கு. இந்த பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. சேனலை ஜாயின் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கான நியூஸ்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நியூஸ் நேஷனல் கேட்டகரியில இருந்து. சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி, அதாவது CEA, ஒரு பெரிய டார்கெட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டியை இப்போ இருக்கிற 8.8 கிகாவாட்ல இருந்து 2047க்குள்ள 100 கிகாவாட்டை இன்க்ரீஸ் பண்ண போறாங்களாம். ஆமா, நியூ டெல்லியில நடந்த இந்தியாஸ் 100 ஜிகாவாட் நியூக்ளியர் பவர் ரோட் மேப் அப்படிங்கிற இவெண்டோட இனாகுரல் செஷன்ல தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண அட்லீஸ்ட் 20 lakh crore rupees இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதை எதை வச்சு கால்குலேட் பண்ணாங்கன்னா, 1 மெகாவாட்க்கு 22 crore rupees செலவாகும் அப்படின்ற பேஸ்லைன் காஸ்ட்டை வச்சுதான். சூப்பர்ப். நெக்ஸ்ட் நியூஸ் ஹெல்த் செக்டர்ல இருந்து. நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி, அதாவது NHA, அவங்களோட சிந்தன் ஷிவிர் 2026 ஈவெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. இது எதுக்காகன்னா, ஆயுஷ்மான் பாரத் PM ஜன் ஆரோக்கிய யோஜனா மற்றும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் இது எல்லாம் ரிவ்யூ பண்ணி டிஜிட்டல் ஹெல்த் கேரை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணதான். இந்த இவெண்ட்ல ஸ்டேட்ஸ் மற்றும் யூனியன் டெரிட்டரிஸோட பெர்ஃபார்மன்ஸை ரெகக்னைஸ் பண்றதுக்காக PM ஜன் ஆரோக்கிய யோஜனாக்கு கீழே 18 அவார்ட்ஸும் டிஜிட்டல் மிஷனுக்கு கீழே 5 அவார்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் அடாப்ஷன்ல கலக்கின கீ வின்னர்ஸ் யாருன்னா லடாக், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், எய்ம்ஸ் போபால், அப்புறம் திரிபுரா. அதுல நேஷனல் ஹெல்த் கிளைம்ஸ் எக்ஸ்சேஞ்சை ஒரு யூனிஃபைடு ஹெல்த் கிளைம்ஸ் ஈகோசிஸ்டமா ஹைலைட் பண்ணாங்க. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம்ஸை ஒரே பிளாட்ஃபார்ம்ல ஈஸியா ப்ராசஸ் பண்ற சிஸ்டம். இது கூடவே வேர்ல்ட் பேங்க் டிசைன் பண்ண ABDM அடாப்ஷன் இண்டெக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது ஸ்டேட்ஸோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ண யூஸ் ஆகும். கரெக்ட். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ஸை டிஜிட்டல் மிஷன் கூட கனெக்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை இன்டிகிரேட் பண்றது மேண்டேட்ரி அப்படின்னு ஒரு புது ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் இந்தியா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அடுத்ததா யூனியன் மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியா நியூ டெல்லியில டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம், சுருக்கமா TDIP ஸ்கீம்கான ரிவைஸ்ட் கைட்லைன்ஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீம்கான டோட்டல் ஃபினான்ஷியல் அவுட்லே, அதாவது டோட்டல் பட்ஜெட் 203 crore rupees. இது 2026ல இருந்து 2031 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். குளோபல் டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இந்தியாவோட பார்ட்டிசிபேஷனை அதிகமாக்குறது தான் இதோட மெயின் எய்ம். குறிப்பா 5G அட்வான்ஸ்ட் மற்றும் 6G டெக்னாலஜிஸ்ல இனோவேஷனை ஸ்பீட் அப் பண்ண போறாங்க. ஓகே, இப்போ எக்கானமி நியூஸ் பார்ப்போம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட ரிலீஃப் ஸ்கீமோட ஸ்கோப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷனுக்கு கீழே வருது. புதுசா ஈஜிப்ட் மற்றும் ஜோர்டன் கண்ட்ரீஸை எலிஜிபிள் டெஸ்டினேஷன்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் ரெசிலியன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்டர்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன். வெஸ்ட் ஏஷியால இப்போ நடக்கிற ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்னால லாஜிஸ்டிக்ஸ்ல ஆகிற தடங்கல்கள், அப்புறம் ஏறிக்கிட்டே போற காஸ்ட், இதையெல்லாம் சமாளிக்க நம்ம இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த இனிஷியேட்டிவ். ஃப்ரெண்ட்ஸ், பாட்காஸ்டோட பாதிக்கு வந்துட்டோம். இந்த கேப்ல உங்க ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ண ஒரு சூப்பர் ட்ரிக் சொல்றேன். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஸ்கோர் கிளவர் ஆப்பை கண்டிப்பா டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா, கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகேவும் மனப்பாடம் பண்றதும் ரிவைஸ் பண்றதும் ஆஸ்பிரன்ஸ்க்கு எவ்ளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும். ஆனா ஸ்கோர் கிளவர் ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. இதுல நீங்க ஒரு தடவை படிச்சா அதை எப்பவுமே மறக்க மாட்டீங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க படிச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை எப்ப மறப்பீங்கன்னு அந்த ஆப்பே ப்ரெடிக்ட் பண்ணி உங்களை ஓவர் டைம் ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ நீங்க படிச்சதை மறக்கவே மாட்டீங்க. எக்ஸாம் முன்னாடி உட்கார்ந்து மேனுவலா ரிவைஸ் பண்ணணும்ன்ற கவலையே வேண்டாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க.
இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நாங்க ரொம்ப எஃபர்ட் போடுறோம். ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஆடியோவை லைக் பண்ணுங்க, அட்லீஸ்ட் 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பேக் டு நியூஸ். அக்ரிமெண்ட்ஸ் கேட்டகரியில ஐஏஎல்சி பெங்களூருவோட டேட்டா காவேரி சிஸ்டம்ஸ், ஜப்பானை சேர்ந்த ஒன்ஸ்ட்ரக்ஷன் இங்க் கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மற்றும் ஜாப்பனீஸ் சிட்டிஸ்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டாவை AI ரெடி அர்பன் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம்ஸா மாத்துறது தான் இதோட பிளான். இந்த கொலாபரேஷன்ல ஒன்ஸ்ட்ரக்ஷனோட ஓபன் IBM பிளாட்ஃபார்மை டேட்டா காவேரியோட இன்டெலிஜென்ட் யுனிவர்சல் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ண போறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த IUDX பிளாட்ஃபார்ம் இப்போதைக்கு இந்தியால 55 ஸ்மார்ட் சிட்டிஸ்ல ஆல்ரெடி ஆபரேஷனலா இருக்கு. நெக்ஸ்ட் MOU டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் நம்ம DTDC எக்ஸ்பிரஸ் LTD கூட சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் காமர்ஸ் லேண்ட்ஸ்கேப்பை என்ஹான்ஸ் பண்ணதான் இந்த பார்ட்னர்ஷிப். அதாவது போஸ்ட் ஆஃபீஸோட பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் DTDCயோட லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்பர்டீஸையும் ஒன்னா சேர்த்து நேஷன் வைடா பார்சல் டெலிவரியை செம்மையா இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. இது ஒரு நல்ல மூவ். இன்டர்நேஷனல் நியூஸ்குள்ள போலாம். யூனியன் மினிஸ்டர் ஜிதின் பிரசாதா செக் ரிபப்ளிக்கு 2-day அஃபீஷியல் விசிட் போயிருக்காரு. அங்க பிராக்ல நடந்த 13th செஷன் ஆஃப் த இந்தியா செக் ரிபப்ளிக் ஜாயிண்ட் கமிஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன், அதாவது JCEC மீட்டிங்கை அவரும் செக் மினிஸ்டர் ஜான் செக்டரும் கோ-சேர் பண்ணாங்க. ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேஷனை போல்ஸ்டர் பண்றது தான், அதாவது ஸ்ட்ராங் ஆக்குறது தான் இதோட மோட்டிவ். இந்த ஈவெண்ட்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவுல பிசினஸ் டு பிசினஸ் லிங்கேஜஸை ஸ்ட்ரெங்தன் பண்ண இந்தியா செக் பிசினஸ் ஃபோரமும் பிராக்ல இனாகிரேட் பண்ணிருக்காங்க. சூப்பர்ப். டிஃபென்ஸ் நியூஸ்ல இந்தியன் நேவியோட INS நிரீக்ஷக் ஸ்ரீலங்காவோட கொலம்போக்கு போயிருக்கு. இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டைவிங் சப்போர்ட் அண்ட் சப்மெரீன் ரெஸ்கியூ வெசல். அங்க நடக்கிற 4th எடிஷன் ஆஃப் தி இந்தியா ஸ்ரீலங்கா டைவிங் எக்ஸசைஸ், சுருக்கமா INSLN DiveX 2026ல பார்ட்டிசிபேட் பண்ண தான் போயிருக்காங்க. 2 நாட்டு நேவிக்கும் நடுவுல டைவிங் ஆபரேஷன்ஸ்ல பைலேட்ரல் கோஆபரேஷன் மற்றும் இன்டர்ஆப்பரபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்றது தான் இதோட எய்ம். இன்டர்ஆப்பரபிலிட்டினா 2 படைகளும் சேர்ந்து எப்படி ஸ்மூத்லி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற கெப்பாசிட்டி. பிசினஸ் கேட்டகரியில ஒரு செம்மையான டெக் அப்டேட். FedEx கார்ப்பரேஷனும் IIT மட்ராஸும் சேர்ந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் இன்ட்ரா-சிட்டி ட்ரோன் டெலிவரி ஃபிளைட் ட்ரையல்ஸை பெங்களூருல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. இது IIT மெட்ராஸ்ல இருக்கிற FedEx ஸ்மார்ட் சென்டரோட ரிசர்ச் ஃப்ரேம்வொர்க்குக்கு கீழே அங்கேயே இன்குபேட் ஆன ஆம்பர் விங்ஸ் அப்படிங்கிற டீப் டெக் ஸ்டார்ட் அப்பை வச்சு பண்ணியிருக்காங்க. ரோட்ல 60 மினிட்ஸ் ஆகிற 53 கிலோமீட்டர் ஜேர்னியை ஜஸ்ட் 39 to 42 கிலோமீட்டர் ஃபிளைட் ரூட் மூலமா வெறும் 21 மினிட்ஸ்ல ரெடியூஸ் பண்ணி சாதிச்சிருக்காங்க. டிராஃபிக் டென்ஷன் இனிமேல் இல்ல. ஸ்டேட் கேட்டகரியில லடாக்கோட லியூட்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சக்சேனா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பெட்ரோக்ளிஃப் கன்சர்வேஷன் பார்க்குக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன், அதாவது அடிக்கல் நாட்டியிருக்காரு. இது இண்டஸ் ரிவர் கரையில சிந்து காட்ல அமைய போகுது. ஏப்ரல் 18th வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே அன்னைக்கு தான் இந்த செரிமனி நடந்துச்சு. பெட்ரோக்ளிஃப்னா பாழைகள்ல செதுக்கப்பட்ட பழங்கால ஓவியங்கள். இந்த சைட்டை சயின்டிஃபிக்கா கன்சர்வ் பண்ணி எஜுகேஷன் மற்றும் ரிசர்ச்க்கு யூஸ் பண்றதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கைவ்ஸ், ஆர்கியாலஜி அண்ட் மியூசியம்ஸும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் நியூஸ்ல விசா கம்பெனி சுரேஷ் செட்டிய குரூப் கண்ட்ரி மேனேஜர் ஃபார் இந்தியா அண்ட் சவுத் ஏஷியாவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. விசா ஒரு குளோபல் பேமெண்ட் டெக்னாலஜி கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவார்ட்ஸ் கேட்டகரியில ராத்தி ஸ்டீல் அண்ட் பவர் LTD, அதாவது RSPLக்கு கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி கிரீன் ப்ரோ ஈகோ லேபிள் சர்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. RSPL ஒரு ஸ்பெஷல் ஸ்டீல் மேனுஃபேக்சரர். உத்தரப்பிரதேஷோட காசியாபாத் ஃபெசிலிட்டியில அவங்க ப்ரொடியூஸ் பண்ற FE 550 கிரேட் RT பவர் டெக் தெர்மோ மெக்கானிக்கலி ட்ரீட்டட் ரீபார்ஸ், அதாவது TMT கம்பிகளுக்கு தான் இந்த அவார்டு. இது ஒரு டைப் 1 எக்கோ லேபிள். இது அவங்களோட என்வாயன்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு வேலிடேட் பண்ணுது. ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ்குள்ள போனா 2026 லாரியஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் ஸ்பெயின்ல இருக்கிற மேட்ரிட்ல நடந்துச்சு. இத ஆஸ்கர்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. நோவாக் டோகோவிச்சும் எய்லீன் கூவும் இத கோஹோஸ்ட் பண்ணாங்க. இதுல 22-year-old கார்லோஸ் ஆல்கராஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கியிருக்காரு. இது மூலமா he became the youngest ever recipient.
ஆரியனா சபலேங்கா வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் தி இயர் அவார்டும் பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் வேர்ல்ட் டீம் ஆஃப் தி இயர் அவார்டும் வாங்கினாங்க. இதுல நாம பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா 2025 ODI வேர்ல்ட் கப் வின் பண்ண நம்ம விமென் கிரிக்கெட் டீம் ஆஃப் இந்தியா வேர்ல்ட் டீம் ஆஃப் தி இயர் அவார்டுக்கு நாமினேட் ஆகியிருந்தாங்க. மத்த வின்னர்ஸ் யாரெல்லாம்னா லான்னோர் நாரிஸ், ரோரி மெக்கில்ராய், லமீன் யாமல், க்ளோயே கிம், அப்புறம் கேப்ரியல் அராஜு. ஜிம்னாஸ்டிக்ஸ் லெஜெண்ட் நாடியா கொமானிச்சிக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் ஃபுட்பாலர் டோனி க்ரூஸ்க்கு ஸ்போர்ட்டிங் இன்ஸ்பிரேஷன் அவார்டும் கொடுத்தாங்க. ஃபுட்பால் மாஸ் ஆர்கனைசேஷனுக்கு ஸ்போர்ட் ஃபார் குட் அவார்ட் கிடைச்சது. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில இன்னொரு நியூஸ், ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஃபுட்பால் அதாவது ஃபீஃபா அவங்களோட விமென்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கமர்ஷியல் ஸ்ட்ராட்டஜி 2026க்கு செலக்ட் பண்ண 12 நேஷன்ஸ்ல இந்தியாவும் ஒன்னு. குளோபல் லெவல்ல விமென்ஸ் ஃபுட்பாலோட கமர்ஷியல் வயபிலிட்டி, சஸ்டெயினபிலிட்டி அப்புறம் ப்ரொஃபஷனல் ஃப்ரேம்வொர்க்கை ஸ்ட்ராங் ஆக்குறது தான் இந்த ப்ரோக்ராமோட எய்ம். இந்தியா கூட ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், ஸ்வீடன், ஸ்காட்லாந்து, கனடா, மெக்சிகோ, ஃபின்லாந்து, கானா, ஜோர்டன், லித்துவேனியா மற்றும் பாரக்வே செலக்ட் ஆயிருக்காங்க. ஃபீஃபா பத்தி சொல்லணும்னா அதோட பிரசிடென்ட் கியானி இன்ஃபான்டினோ, ஹெட் குவார்ட்டர்ஸ் சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஜூரிக்ல இருக்கு. அப்புறம் இது 1904ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. கடைசியா ஒபிச்சுவரி நியூஸ். ஃபாதர் ஆஃப் இந்தியன் போட்டோ ஜேர்னலிசம் அப்படின்னு அழைக்கப்படுற ரினவுண்ட் இந்தியன் போட்டோகிராஃபர் ரகு ராய் அவரோட 83rd வயசுல இறந்துட்டாரு. இவர் 1972ல பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. 1977ல இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் மேக்னம் போட்டோஸ்ல ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் போட்டோகிராஃபர் இவர்தான். மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் 2017ல இவருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்தாங்க. 2019ல அகாடமி டே பீஸ் ஆர்ட்ஸ் போட்டோகிராஃபி அவார்டும் வாங்கியிருக்காரு. இன்னொரு ஒபிச்சுவரி, ஃபார்மர் இந்தியன் ஹாக்கி பிளேயர் அண்ட் ஒலிம்பியனான குர்பாக் சிங் கிரீவால் அவரோட 84th வயசுல காலமாயிட்டாரு. 1968 மெக்சிகோ சிட்டி ஒலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடல் வாங்கின இந்தியன் டீம்ல இவரும் ஒரு மெம்பர். சோ இன்னைக்கான நியூஸ் எல்லாமே டீடைலா கவர் பண்ணியாச்சு. இப்போ கடைசியா ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். டெலிகிராம்ல நடக்கிற நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் குவிஸ்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ஆமாங்க, இன்னைக்கு நாம படிச்ச கரண்ட் அஃபேர்ஸை டெஸ்ட் பண்ண டெய்லி நைட் 8 மணிக்கு இந்த குவிஸ் நடக்கும். இத நாம IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ்னே சொல்லலாம். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் பாயிண்ட்ஸ் கணக்கு பண்ணி வின்னர்ஸ்க்கு செம்மையான எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சோ மறக்காம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மீண்டும் நாளைக்கு இன்னொரு சூப்பரான கரண்ட் அஃபேர்ஸ் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். Bye from us.